ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் வாழ்க்கை அப்டேட் 1/8. இது வந்து வாழ்க்கை அப்டேட் நம்ம வெற்றிகரமா போட்டுட்டு இருக்கோம். என்ன பாராட்டுங்க பாராட்டுங்கன்னு ரொம்ப நாளா சொல்றேன். யாரும் என்ன மதிக்க கூட மாட்றீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, பாத்துக்கிறேன் உங்கள. என் அக்கா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தா, நானும் உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து சேமியா செஞ்சிருந்தேன். ராகி சேமியா. அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ராகி சேமியா சாப்பிட்டுட்டே ஒரு பக்கம் வந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டோம். கதையெல்லாம் பேசி முடிச்சு சாப்பிட்டு இன்னைக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு நமக்கு. என்ன அப்படி ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு கிளம்ப போறோம். அதனால வந்து எல்லா வேலையும் பக்கவா முடிக்கணும். காலையிலே குளிச்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாமே பண்ணிட்டு சாயந்தரம் ஆனோடனே ஒரு காப்பியை போட்டேன். இந்த வீடியோ என்னால சரியா எடுக்க முடியல. பிகாஸ் வந்து ஊருக்கு பேக்கிங் அது இதுன்றதே பக்காவா இருந்தது. ஸோ காலையில எப்படி சாப்பிடும்போது என் அக்கா உட்காந்து கதை பேசியிருந்தாலும் ஈவினிங் காஃபி குடுக்கும்போது உட்காந்து கதை பேசியிருந்தா. ஸோ அவ கூட வந்து கொஞ்ச நேரம் கடலை போட்டு முடிச்சுட்டு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயாச்சு கிளம்புறதுக்கு. நம்மளுக்கு முக்கியம் நம்ம சார்ஜரு. ஒரு வழியா வந்து சார்ஜருமே வந்து பத்திரமா எடுத்து வச்சாச்சு. பத்திரமா எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து கிளம்பிட்டோம். நம்ம எனக்குமே லக்கேஜ்லாம் தூக்கி நம்ம கவுந்தர கூடாதுன்னு என் அக்கா எனக்காக எவ்வளவு லக்கேஜ் தூக்கிட்டு போறா பாருங்க. என் அண்ணனும் தான் வரான். என் அண்ணன் வரனால அவன் தான் எடுத்துட்டு வரா. சும்மா நம்ம போஸ்ட் அப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வந்து எல்லாருமே ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து நாங்க உட்காந்து டிடிஆர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் கதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம். ஹைலைட்டே என்னன்னா, எங்களுக்கு ஆரே வீடா நாங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு சீட்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கோம். நாங்க எந்த ட்ரெயின்ல போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனந்தபுரி கொல்லம்ல போய்கிட்டு இருக்கோம். இல்ல கொல்லம் ட்ரெயின். எக்மோர் டு கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது கொல்லம் ட்ரெயின் இல்ல. ஓகே, புரிஞ்சுச்சா புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து டிக்கெட் வந்து அனந்தபுரியில கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெறுப்பா இருக்கும். ஒரு வழியா வந்து ட்ரெயினும் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. டிடிஆர் வந்துட்டாரு. ஐயோ வாங்க டிடிஆர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ எனக்கு டிக்கெட் வேணும்னு அவர்கிட்ட வந்து கேட்கறதே ஒரு பாடுன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா ஒரு ஃபன் ஆயிடுச்சு. ஃபன் ஹைலைட் என்னன்னா, எங்களுக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் புக் ஆயிருக்கு. பட் வந்து நாங்க போறது வந்து 3 பேரு, இல்ல 4 பேரு. எனக்கு எல்லா கையிலும் டிக்கெட் இருக்கு. பட் கன்ஃபார்ம் ஆகல டிக்கெட். அதான் சிரிப்பே. பட் இன்னைக்கு நம்ம ஊருக்கு போய் அது கம்பல்ஷன்ல இருக்கும். என்ன பண்றது தெரியல. அதுதான் அவர்கிட்ட போயிட்டு அந்த டிக்கெட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதுவும் நம்ம எங்களோட ஹைலைட் என்னன்னா, இவங்க வந்து 2 பசங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கும் ஒரே ஒரு சீட்டு. அவங்களுமே வந்து டிக்கெட் கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்களோட பையன் வந்து 5 வயசுக்கு மேல ஆகி டிக்கெட் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க இல்ல 5 வயசு ஆகல. சரி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, ஆதார் கார்டு காட்டுங்க அது இதுன்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட போராடிட்டு இருந்தாங்க. அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு டேட் ஆஃப் பர்த் தப்பு தப்பா சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு எங்க டைம் எல்லாம் போக ஆரம்பிச்சோம். அவ்வளவுதான், வேற என்ன பண்றது. ட்ரெயின்ல அடுத்தவங்க அதே பக்கத்தே கரெக்டா இருக்கும். நைட் ஆனோடனே உட்காந்து கம்பாரிசன் தான். இப்படி வாங்குற செருப்பு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கம்பாரிசன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கே சிரிப்பா இருந்தது. ஒரு வழியா வந்து ட்ரெயின் போக ஆரம்பிச்சிச்சு. நானும் கிளம்ப ஆரம்பிச்சேன். இனிமேட்டு கன்னியாகுமரி vlog தான் கைஸ். மறக்காம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பை பை.